கடவுளுடைய அன்பால் நீங்கள் நிறைந்தால் என்ன செய்வீர்கள்? யாருடைய உயிரையும் எடுக்க மாட்டீர்கள், மற்றவர்களுக்கு உங்கள் உயிரை கொடுப்பீர்கள். பவுல் சொல்லுகிறார், அன்பு பொறுமை உள்ளது. அன்பு பொறுமை, மற்றவர்களுக்கும் வாழ உரிமை உண்டு, மற்றவங்களும் சாப்பிட்ணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும், அப்போ தான் பொறுமையாக இருப்போம். பாருங்கள், லவ் இஸ் கைண்ட் அப்படின்னா மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும். அன்பு பொறாமைப்படாது, ஐயோ இப்படி இருக்கிறாங்களேன்னு பொறாமைப்படாது. அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது. இதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. ஆண்டவரால் நிறைந்தால் என்ன நடக்கும்? எல்லாருக்கும் நற்செய்தி நாம் சொல்லுவோம். நற்செய்தினா என்ன? இயேசு உன்னை அன்பு செய்கிறார், என்னை அன்பு செய்கிறார். அதை உன் வார்த்தையாலும் வாழ்வாலும் மற்றவங்களுக்கு சொல்லணும். மற்றவர்களை அடிமைகளாக வைத்திருக்க கூடாது, நாமும் அடிமையாக இருக்கக்கூடாது. அதுதான் தூய ஆவியினுடைய பிரசன்னத்தினுடைய அடையாளம்.